கோவை மாவட்டத்துல பன்னிமடை பகுதியில அதிமுக முன்னாள் பிரமுகரோட மனைவிய அதே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஓட்டுநர் சுரேஷ் அப்படின்ற நபர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வடவள்ளி காவல் நிலையத்துல சரண்டர் ஆயிருக்காரு சார். இதை பத்தி நிறைய தகவல் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் மாவட்டம் இப்போ கொஞ்ச நாள் பங்களா கொலைகள் இல்லாமல் இருந்துச்சு. உங்கள் பெல்ட்டே சொல்கிறேன், ஈரோடு திருப்பூர் இதெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆயிருந்தது. இடையில வரிசையாக நடந்துச்சு, நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்கோம். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இப்போ இது நடந்திருக்கு. தாலியூரில் தான் அந்த பங்களா இருந்திருக்கு. அது தடாகம் போலீஸ் லிமிட்டு. வடவள்ளி எப்படி வந்துச்சுன்னு பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலாக இறந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி. அவங்கள தான் அவங்க டிரைவர் சுரேஷ் குத்தியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சரவணகுமார் அதிமுக யாருன்னா கவி சரவணகுமார்மா, முன்னாள் அதிமுக மாவட்ட கவுன்சிலருமா, பன்னிமேடையோட ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. நல்ல நொட்டோரியஸ் பர்சன், பிக் ஷாட், பொருளாதார ரீதியாக நல்ல சவுண்டு, ப்ளஸ் கட்சி ரீதியாகவும் நல்ல வெயிட்டாக உள்ளார். இவருக்கும் மகேஸ்வரிக்கும் தகராறு. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த பங்களாவில் மகேஸ்வரியை விட்டுட்டு வடவள்ளியில் வந்து இவரோட வீடு இன்னொரு வீடு இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்க எப்படிப்பட்ட சவுண்டு உள்ளவர்னு. அந்த வீட்டில் போய் இவர் வச்சிருக்காரு. யார்? கணவர் கவி சரவணகுமார். பொண்டாட்டிக்கு இவருக்கும் ஃபைட்டு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக டிரைவராக இருந்தவர் தான் சுரேஷ். அவர் தான் இப்போ நடந்த சம்பவத்தை. இப்போ வடவள்ளி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த லிமிட்டு, அவர் கணவர் இருந்த லிமிட்டு. கத்தியால் வடவள்ளியில போய் நல்ல கேள்வி. கத்தி எடுத்து இங்கே குத்திட்டு நேராக வடவள்ளி நடந்து போய் கவி சரவணகுமார் தங்கியிருந்த வீட்டில் போய், ஐயா நான் இதுமாரி உங்கள் பொண்டாட்டி குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னோட வெஹிக்கிளில் அழைச்சிட்டு போய் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு சரண்டர் பண்ணியிருக்காரு. லிமிட்டு இதுதான். இது தடாகம் போலீஸ் தான். வடவள்ளியாக வந்துன்னு கேட்டிங்கல்ல, அவரை தேடி போயிருக்காரு கவி சரவணகுமாரை. இது எப்படி பார்க்குறது எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த குலையே ஒரு மர்மமாக இருக்க மாதிரி இருக்குல்ல சார்? மர்மமாகவும் இருக்குது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓப்பனாக தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரியல. ஏன்னா நம்ம எதையுமே கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது, தீர விசாரிப்பது மெய். தீர விசாரணை இல்லாமல் இருக்குதுல்ல, அதனாலே நம்ம கொஞ்சம் மருவி பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் விசாரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன பர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க சார்? நான் ஒரு இன்ஸ்பெக்டராக விசாரிச்சாவா? எங்களை வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுக்காக நீ குத்துற நீ அப்படின்றத தெரியப்படுத்து. ஏன் கொலை செஞ்சேன்னு தெரியப்படுத்தணும் முதல் விஷயம். அது சுரேஷ்குமார்கிட்ட வாங்குகிற ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் ஏனைய விஷயங்களை வந்து மிக தெளிவாக வாங்கணும். கன்ஃபர்ஷன் வாங்குகிறோம்ல, அது முதல்ல. அவன் சொல்கிறதுல வந்து உண்மை இருக்கா, உண்மை பொறுமை இருக்கா? 2 பேரும் ஒரு கொலைக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கணும். மோட்டிவேஷன் இல்லாமல் மர்டர் ஆகாது. அதை விசாரிக்கணும். அது உண்மையாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு நான் போயிட முடியாது. அவன் சொன்னது உண்மை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து கவி சரவணகுமாருக்கும் மகேஸ்வரிக்கும் என்ன மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு பார்க்கணும். சாதாரண குடும்ப சண்டை அப்படின்னா அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இல்லை மகேஸ்வரி உயிரோடு இருக்கிறதே தனக்கு அனர்த்தம் அப்படின்னா அடுத்த கட்ட சந்தேகத்தை அவர்கிட்ட போகணும். கவி சரவணகுமார் கொலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, நீ நான் விசாரிச்சா எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்ல, அது அந்த ஒரு சந்தேகம் இருக்குன்னு அடுத்த கட்டமா அதை விசாரிப்பேன். என்ன எதனால வந்தீங்க, எவ்வளோ நாளாச்சு, என்ன சண்டை அப்படின்றது விசாரிக்கணும். அடுத்து சுரேஷ்ட கேட்பேன், நீ கொலை பண்ணிட்டு யாராச்சும் என் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாம், நீ எதுக்காண்டி அங்கே வடவள்ளி போனேன், அவர் வீட்டுக்கு எதுக்காண்டி போனேன், கவி சரவணகுமாரை பார்க்க எதுக்காண்டி போனேன் அப்படின்னு இருக்கணும். கொலை தற்செயலாக பண்ணிட்டேன், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அது ஒரு ரீசனாக எடுக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியலைன்னாக்க கொலை செஞ்சவங்க யார் செத்தாங்களோ அவங்க புருஷனே பார்க்க போவியா நீ அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்ல. சாதாரண விஷயம் இல்லை அது. உங்கள் பொண்டாட்டி கொண்டுட்டுன்னு புருஷன்ட்டு வந்து நிற்க முடியுமா? அவர் அதை இதில் என்ன பியூட்டினா, இந்த சுரேஷ் சட்டையில் வந்து ஒரு சின்ன ரத்த காயம் கூட இல்லை. குளிச்சு முடிச்சு பக்தி பரவசமாக போயிருக்காரு. ஆமாம், குளிச்சு முடிச்சு பக்தி பரவசமாக போயிருக்காரு. அப்போ நிதானமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா கத்தியால் குத்துனா கண்டிப்பாக இந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் குத்திருந்தால் கண்டிப்பாக ரத்தம் உடம்புல அடிக்குமா, பீரிட்டு அடிக்கும். வருத்தப்படாத சத்யராஜ் சொல்லுவார்ல, துப்பாக்கியால் சுட்டாக்க மேலே ரத்தமே தெரிக்காதுங்கிற இந்த பயிலுவோ என்ன நான் தான் சுட்டுட்டேன்னு சொன்னான்னு. ஆனால் கத்தியால் வெட்டினா ரத்தம் தெரிக்குமா? கண்டிப்பாக தெரிக்கும். ஏன்னா ஒரு 5 ஃபீட்டுக்குள்ளே தான் நம்ம நின்று வெட்டுறது, இவ்வளோ தூரம் தானே இருக்குது. அப்போ ரத்தம் தெரிக்கும். சரி, ரத்தம் தெரிக்கலை அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருந்தது. கவி சரவணகுமாரை விசாரிக்கிறதா இருந்தாக்க, ஒருவேளை கவி சரவணகுமார் எதுவும் பண்ணிவிட்டு சுரேஷ் பழியை ஏற்றுக்கிட்டாராங்கிறத விசாரிக்கணும். அந்த கோணத்தில் விசாரிப்பேன். நீங்கள் என்ன பிரச்சனை, நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, அதை கவனிச்சிங்களா? ஆமாம். டிவிஆர் ஆஃப் பண்ணுறது எல்லோரும் ஆஃப் பண்ண முடியாது. உங்கள் வீடை நன்கு பரிச்சயமானதாக ஆஃப் பண்ணலாம். ஈவன் இந்த டிரைவர் ஆஃப் பண்ணுறதா வச்சுக்கோமா, அப்படி வச்சுக்கலாமா? அவருக்கு எல்லா இடமும் தெரியும், அப்படி வச்சுக்கலாம். அப்போ டிவிஆர் ஆஃப் பண்ணணுங்க உள்ள உங்கள்கிட்ட சடன் ப்ரொவிஷனாக கொலை நடக்கலை. திடீர்னு உடனே எடுத்து ஏதோ ஒரு வாக்குவாதம் குத்திட்டோம்னா அது நடக்கிற இயல்பு. அது ஏதாவது வேலைக்கு லேட்டாக கூட வந்திருப்பாங்க, என்னடா லேட்டாக வர அப்படி வந்து அவன் வேலையை விட்டு பாட்டுருவோன்னா திட்டிகிட்டே கூட இருந்திருக்கலாம். டெய்லி திட்டினா இந்த மோட்டிவேஷன் வராது, வேலையை விட்டு நின்றுவாங்க. திடீர்னு கோவம் வரணும் 2 பேரும் இல்லை. 2 பேர் பேசிகிட்டு இருக்குள்ள கோவம் வந்தால் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம அடிக்க போவோம், அந்த அதுதான். அப்போ நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் பண்ணுறீங்கக்குள்ளே நீங்கள் ரொம்ப கிளியரான ஸ்கெட்ச் முடிவோடு இருக்கிறீங்க.
யார் வந்துட்டு போனான்னு தெரியக்கூடாதுன்னு. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவில் விசாரிக்கணும்ல வழக்கு. இல்லை விசாரணை தொய்வடையாமல் இருந்தால் தான் இந்த வழக்கில் எல்லாம் உண்மை வறுமை ஒழிய விசாரணை லேகாகி விசாரித்தாவெல்லாம் ஒன்றும் வேலையாகாது. ஏன்னா ஆல்ரெடி 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். பாடி இருந்த லிமிட்டு தான் இப்போ எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு வச்சுங்க. சரண்டர் லிமிட் ஒன்று காமிக்கணும், அதுவே லேக் 2 லேக் ஆகுது, லேப்ஸ் ஆகிட்டே வருது வழக்கு. அதனால் மகேஸ்வரியுடைய மரணத்திற்கு சுரேஷ் மட்டுமே வாக்குமூலம் வாங்கி நம்ம கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது. கவி சரவணகுமார்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும், அக்கம் பக்கத்தில் உள்ளது வாக்குமூலம் வாங்கணும். அங்கே உள்ள வீடுகள்லாம் போய் பார்த்தியாம்மா? நான் திருப்பூர் கொலையோட போயிட்டு வந்தேன். அந்த சைடு தனித்தனி வீடாக இருக்குமா, ஒரு சுற்றி தென்னந்தோப்பு, ஒரு வீடுன்னா வீடாய வீடு, சாதாரண வீடு இல்லை. இந்த வீடு பங்களாக்கள். இந்த மகேஸ்வரி இருந்த வீடே வீடாய வீடு, சாதாரண வீடெல்லாம் இல்லை, நம்ம கட்டுற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே டியூப்லைட்ஸ், உள்ளுக்குள்ளே படி ஏறுது, படத்தில் பார்ப்போம்ல அந்த மாதிரி படி ஏறுது, கிரானைட் போட்டு இழைச்சி கிடக்கு. எப்படி தான் அந்த காசை வீடு கட்டுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அவ்வளோ காசு வீட்டில் போடுறதுக்கு. அதிமுக பிரமுகர் சொல்லணுமாண்ணா அந்த வீடாய வீடு கட்டியிருக்காங்க. அங்கே என்ன சேஃப் இருக்குது இவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ என்னெல்லாம் அதில் இருக்க சொன்னால் இருக்கவே மாட்டேன், நான் பயந்து உடையாந்துருவேன். தனிமை எப்படி இருக்க முடியும்? அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறது கூட அங்கே ஆப்ஷன் இருக்காது. ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லுவா? கிராமத்து பகுதிகளில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல சார்? ஏமா அப்படிதாம்மா திருப்பூர்ல எல்லாம் நேராக ராஜஸ்தானை பார்க்க போனாங்க. நான் தாம்மா அடிக்கடி சொன்னேன், நான் சொன்ன வீடியோவே இருக்குது. அவங்களாம் வெளியூருக்காரவங்க இல்லை, உள்ளூர்லாம் என்ன பண்ணியிருக்கான், தேவையில்லாமல் ராஜஸ்தானி டீசலை செலவு பண்ணிட்டு போகாதீங்க யார் ரயிலில் ஏறின்னு. ஏன்னா உள்ளூரில் உள்ளவங்க தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அந்த கொலையில் அவ்வளோ கணிப்பாக நம்ம சொன்னோம். ஏன்னா உள்ளூர்காரர் தான் கிணறு எங்கே இருக்குது, பாம்பு புத்து எங்கே இருக்குன்னுலாம் தெரியும். நன்கு நோட்டமிட்டு வந்து தான் செய்ய முடியும். திடீர்னு வந்து செஞ்சிட முடியாது. திடீர்னு சொல்லி பவாரியர்கள்லாம் சந்தேகப்பட்டாங்க. நல்ல வேலை இதில் சரண்டர் ஆகிட்டான். சரண்டர் ஆகல தான் பவாரியா மாட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அவன் சொல்ல போகிறான், நாங்கள் ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் வந்து செஞ்சோம்டா, எல்லாத்தையும் எங்கள் தலையே போட்டு விட்டுறீங்களாடான்னு. இப்போ அவங்க நடமாட்டெல்லாம் குறைவு, ஆனால் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க பவாரியர்ஸ். ஆனால் இதில் சரண்டர் ஆகலன்னு நான் சொல்கிற கேள்வியெல்லாம் இருந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவரோட சரண்டரே பெரிய சந்தேகத்துக்கு உட்பட்ட விஷயந்தான். எதுக்காண்டி அவசரமாக சரண்டர் ஆகுறாங்க, எதனால் கொலை நடந்துச்சு, அந்த விஷயம்லாம் வெளில வரணும்ல. டிரைவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். சுரேஷை விசாரிக்கிறதுன்னு கேட்டு வச்சுக்கோ. சுரேஷ் நிறையா பணம் கூட வாங்கியிருக்கலாம் மகேஸ்வரிகிட்ட. திருப்பி கேட்டப்போ அவங்க சுரேஷ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி குத்திருக்கலாம்ல. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குல்ல. நகை கூட வாங்கி அடை வச்சுருந்துருக்கலாம். லேடிஸ் நகையை வாங்கி அடை வச்சிடலாம். அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நகையை கூட எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எதையுமே நம்ம யூகிக்க முடியாது. கிரைம் மட்டும் யூகிக்க முடியாதுமா. நம்ம யூகத்துக்கு அப்பாற்பட்டு அங்கே ஒரு செயல் நடந்திருக்கும், அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நீ செய்யும் எல்லா குற்றங்களையும் 2 கண்கள் பார்த்து கொண்டே தானே இருக்கும். அது இயற்கைன்னு நினச்சாலும் சரி, பிரபஞ்சம் நினச்சாலும் சரி, அப்படிலாம் தப்பிச்சிட முடியாது. அது கூட நடந்திருக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்ண பார்த்துருக்கலாம். இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ் இருந்து அது ஏதாவது ட்ரிகர் ஆகி கூட நடந்திருக்கலாம். சுரேஷ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே சொல்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அவர் அதிமுக பிரமுகரை போய் நேரில் பார்த்துருக்க மாட்டார்ல சார்? அப்படி பார்த்துருக்க மாட்டார். அந்த 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 ஆங்கிள் இருந்தால் மொத்தத்தில் அவரை பார்த்தது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. யாருமே போய் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கிளவராக அவங்க எதோ யோசிச்சிருக்காங்க. சாயந்தரத்தில் தெரிஞ்சு கிளவர்னஸ் ரொம்ப கிளவராக யோசிச்சிருக்காங்க, யோசிக்காமலாம் இல்லை. இது ஒரு பெரிய அழகான ஒரு திட்டமிடுதல். இங்கேருந்து நான் வடவள்ளி வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க. அவர் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறார், வடவள்ளி ஸ்டேஷனுக்கு. யாராவது அழைச்சிட்டு போவாங்களாம்மா? அடித்து கையால் பிடிச்சி கட்டி போட்டுற மாட்டாங்க? சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்வீங்களா? செய்ய மாட்டீங்கன்னா? ஏன்னா கொலை பண்ணிட்டு என் பொண்ணை கொலை பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்கிறியா நீ பட்டார் ராஸ்கல்னு சொல்ல மாட்டாங்க. அதுவே பெரிய ரொம்ப கூலாக அவர் அழிச்சு போயிருக்கார் வெஹிக்கிளில். அதை விசாரிக்கணும்ல என்னென்னு ஸ்ட்ராங்கா 2 பேருமே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும், கொண்டு வந்து விசாரிக்கணும். இல்லை கவி சரவணகுமாரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்கம்மா. நல்லா விசாரிக்கணும்ல. உங்களை அதிகார துஷ்பிரயோகம் எது இருந்துடக்கூடாதுல்ல. ஆழமாக விசாரிக்கணும். விசாரித்தா தான் அது விஷயமே வரும். அவர் அந்த பகுதியை சேர்ந்த பெரிய தலைவர்ன்றனால அந்த கேஸை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்ல சார்? எல்லா இடத்துலையும் எல்லா வாய்ப்புகளும் இருக்க தானே செய்யும். ஆனால் மர்டரை பொறுத்தவரையும் போலீஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்கம்மா. கொலை இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் இட பஞ்சாயத்து இதெல்லாம் அப்படியே சைடு அடிப்பாங்க, அதெல்லாம் உண்டு தான், எல்லா இடத்துலையும் உண்டு. மர்டரில் அது மாதிரி விட மாட்டாங்க. ஏன்னா மகேஸ்வரிக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க விட்டு தேடுவாங்களா என்ன? அவங்கெல்லாம் வருவாங்கள்ல பிரச்சனைக்கு, அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கடந்து போக முடியாது. ஆனால் விசாரணை சரியாக நடந்துச்சுன்னா மாட்டிப்பாங்க, எந்த பிரச்சனைன்னு. சுரேஷே கூட பண்ணியிருக்கலாம். அதான் சொன்னேன், ஒரு நகை வாங்கி அடை வச்சுட்டு சரியாக எடுத்து கொடுக்கல, பிரச்சனை வந்திருக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட என்ன உறவு இருந்தது, ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஏன்னா ஒரு ஆள் விசாரிக்க ஒரு ஆள் இல்லை, டெட் பாடியாக இருக்காங்க. இன்னும் இருக்கிறவங்கள வச்சு தானே கேஸை நீங்கள் ரன் பண்ணி ஆகணும். சில கேஸில் பார்த்துருக்கீங்களா போலீஸு? பிடிக்கவே இல்லை. பிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. முயற்சி மேலே முயற்சி பண்ணி ஒரு டயர்டாகிடும். ஒரு 6-7 வருஷம் கழிச்சுலாம் ஒரு மர்டர் கேஸ் பிடிச்சாங்கம்மா அன்னைக்கு. அது எப்போ நடந்த ஒஃபென்ஸு. வேறு கேஸில் பிடிச்சது கொண்டு வரக்குள்ளே உளறி சாய்ச்சது.
அதுவும் இருக்குது. இப்போ அமைச்சர் கேஎன்ஆருடைய சகோதரர் ராமஜெயம் மட்டும் இல்லை, போலீஸ் ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கீங்க? சிட்டிக்கு அமைச்சர்மா இப்போ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் ஒன்றுமே பண்ண முடியல. பாளையங்கோட்டையில் போய் தூக்கிட்டு வந்தாங்க, வந்து விசாரிக்கிறேன். புழலுக்கு வந்தாங்க, வருண் தான் விசாரிக்கிறாரு. போலீஸ் விசாரணை பொறுத்து இருக்குது. அதெல்லாம் அப்போ ஏடிஎம்கே பேரில் நடந்த மர்டருமா, ராமஜெயம் மர்டர்லாம் அப்போயே போலீஸ் ஸ்பீடாக விசாரிச்சுருந்தாங்க, நான் பிடிச்சிருந்துருக்கலாம். அப்போ எல்லாம் லேக் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு லேப்ஸ் ஆகி போய் நிற்கிறது. இந்த வழக்கு இவங்க போலீஸ் விசாரணை, தடாகம் போலீஸோட விசாரணையில் முழுக்க இருக்குது. அந்த போலீஸோட விசாரணை டிரான்ஸ்பரன்சியாக நடக்கணும். எஸ்பி எல்லாம் தலையிட்டிருக்காங்க, விசாரிக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சியாக நடக்கணும். கவி சரவணகுமார் மற்றும் அவருடைய உறவுக்காரங்களெல்லாம் விசாரிக்கணும். மகேஸ்வரி மற்றும் அவங்க உறவுக்காரங்களை விசாரிக்கணும். இந்த நொடி பொழுது வரைக்கும் சுரேஷ் எதனால் கொலை செய்தாருங்கிற தகவலே இன்னும் வரல. அது வந்தால் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த வழக்கிலேருந்து. இப்போ ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்றது சட்டப்படி இருக்கா சார்? ஆக்சுவலாக இப்போ வீடு வாடகைக்கெல்லாம் கொடுக்குறோன்னா அவங்க ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வடநாட்டு எல்லாம் வர்றாங்க. யார் வாங்கிட்டு கொடுக்குறா? எல்லாம் சைட்டில் தங்கியிருக்கானுங்கம்மா. சைட்டில் எல்லாம் தங்கக்கூடாதுமா, அஃபென்ஸுமா அது. சைட்டில் செக்யூரிட்டி மட்டும் தான் தங்கணும், லேபர் தங்கக்கூடாது. ஏன்னா உடச்சிட்டு விழுந்துருவோம்ல மேலே, லேபர் தங்கி கொலை பண்ணிக்கிறானுங்க. ஆனால் இப்போ ஆதார் கார்டெல்லாம் வாங்கி அக்ரிமெண்ட் 2 அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து கிளியராக அதை பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் இந்த மாதிரிலாம் குழப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். முறைப்படி வாங்கணும் தானே, எல்லார்ட்டையும் எல்லாம் வாங்கிட்டு தங்க வைக்கிறது தானே கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு டிரைவர் வேலைக்கு சேர்க்குறீங்க, ஏற்கனவே ஒரு மர்டர் ஒன்று நடந்திருந்தது, அதில் கூட நான் பேசியிருந்தேன். டிரைவர் தான் பண்ணிட்டார் இந்த மர்டர்னு. அப்போ டிரைவரை வந்து நீங்கள் வேலைக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். இப்போ லாரி கனரக வாகனம் இருக்குல்லம்மா, அதில் வந்து திருடு கேரக்டர் இல்லாதவங்களாம் வேலைக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, நமக்கு கேஸ் இல்லாமல் இருக்கணும் அவங்க மேலே. அது மாதிரி எதாவது அஃபென்ஸ் பண்ணுறோம், க்ரைம் எதுவும் அஃபென்ஸ் இல்லாமல். ஏன்னா லாரி ஓனர் நம்ம டிரைவரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போலாம் வருமானம் பூரா ஜிபேயில் வந்துட்டு டீசலை பங்குக்கு ஜிபே அனுப்பிட போகிறாங்க. இப்போ எங்கேயுமே நீங்கள் சந்திக்கிற வாய்ப்புகள் குறைவு. அந்த லாரி இப்படியே வடக்க போய் சுற்றிட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்து சேருது. ஆனால் இதே பேசஞ்சர் வண்டி ஓட்டுறவங்களை நீங்கள் பார்த்து எடுக்கணும். உங்கள் வீட்டுக்கு பர்சனல் டிரைவர் எடுக்கணும்னா கவனமாக தான் எடுக்கணும். கோயம்புத்தூரில் இந்த டிஎம்கே ஆட்சி இப்போ இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்தார் தெரியுமா, தளபதி மு க ஸ்டாலின் இருந்தார், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து ஒரு டிரைவர் என்ன செய்கிறான், 2 குழந்தைய கடத்திட்டு போயிடறான். கடத்திட்டு போயிட்டு காசு கேட்குறான். கோயம்புத்தூரில் தான் காசு கேட்டப்போ அந்த ஒசோனர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தைங்களோட அப்பா எவ்வளோ பணம் வேணால் தரேன்டா, பிள்ளைகள் எதுவும் பண்ணிடாது, பணம் நான் தரேன். போலீஸுக்கெல்லாம் போகவே இல்லை, நான் அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் பணம் மேட்ரு இல்லை, என் குழந்தைங்க முக்கியம், பணக்காரர், குழந்தைங்க முக்கியம், குழந்தைய எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி அவர் வர்றதுக்குள்ளேயே அந்த பொண்ணை பாலியல் அபியூஸ் பண்ணுறாம்மா. தம்பி முன்னாடியே சின்ன குழந்தைங்கம்மா பாலியல் அபியூஸ் பண்ணி கிணத்துக்குள்ளே வச்சு அம்முறான் அந்த குழந்தைய. இன்னொரு குழந்தைய எலும்பி கூட போக முடியாது, சின்ன பிள்ளை. எலும்பி போகிறதுனா எங்கேயாவது போகணும்ல, போக முடியாது, அப்படி உட்காந்துருக்கேன், அதையும் போட்டு அம்முறான். சுட்டுத்தள்ள வீழ்த்தப்பட்டான் காவல்துறையினர். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது, சில இருக்க பிடிக்கும் எனக்கு. அப்போ ரொம்ப பிடிச்சது, அவர் இப்போ ஓரல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார், துணை முதல்வர். அப்போ குழந்தைங்களை கடத்தி கொண்டு வச்சு அவனாவது காசு கேட்டால் இவ்வளோ தாண்டா, அவன் மன்னிக்காதீங்க அப்படி சொன்னார். அதுக்கு பிறகு குழந்தை கிட்னாப் பண்ணி வச்சு பணம் கேட்குறது நம்ம நாட்டில் இல்லை. கவனிச்சிங்களா? கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம், ஏன்னா நடந்துச்சுன்னு. இல்லை, அது அப்போ தளபதி கொடுத்த ஸ்ட்ரோக்கு தான். பிள்ளைய திட்டு போய் பணம் கேட்குற பாட்டா ராஸ்கல், பணம் கொடுக்கல வச்சு அவன் தண்ணியில் வச்சு அம்முறான். அவனுக்கு என்ன தண்ணி கொடுக்குறது? அது என்கவுண்டர், போலீஸ் அட்டாக் பண்ண வந்தான், போலீஸ் சுட்டுருச்சு, அதை நான் மறுக்கலை. ஆனால் என்கவுண்டருக்கு நான் பெருசாக எதிராக பேசுகிறேன் எப்பயுமே, ஏன்னா நீதி வெல்லணும்னு. ஆனால் சில விஷயங்களை சில மாதிரி தான் இங்கே கருவறுக்க வேண்டியது இருக்குது. வேறு என்ன தான் பண்ணுறது? குழந்தைங்களை கொடுத்து கொஞ்சம் பணம் கேட்டால் ரைட், அவன் தான் தர்றம்ட்டான்ல, போலீஸுக்கு போகலன்ட்டான், அதுவே தப்பு. நீ குழந்தைய கடத்திட்டு போனது தப்பு, பர்றம்ட்டான். அதுக்கு பிறகு நீ கற்பழிச்சு தண்ணியில் வச்சு அம்புறீன்னா அப்போ உன்னை என்ன செய்யுது? இந்த குழந்தைய அம்மிட்டான், 2 குழந்தைய அம்மிட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன், டிரைவரை பார்த்து எடுக்கணும்னு சொல்கிறது. கேரக்டர் நீங்கள் 10 வருஷம் 17 வருஷம் டிரைவராக இருந்திருக்கான். தாத்தா பாட்டி மயிலாப்பூரில், நேபாளக்காரன் 17 வருஷமா. ஆக்சுவலாக அவங்க அமெரிக்கா போய்ட்டு எங்கே வர்றாங்கங்கிற இந்தியாவுக்கு, இவனுக்கு வீடு கட்டி கொடுக்க வர்றாங்க அந்த தாத்தா பாட்டி. அவன் பொண்ணு சொல்லியிருக்கு, அவன் இவ்வளோ வருஷமாக இருக்கான், அவனுக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, எப்படி பாரு, ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி கொடுத்துருங்கன்னு. அந்த கிழவங்கிழவி ஏர்போர்ட்லேருந்து வரக்குள்ளே கூட ஒருத்தனை ஏற்றிக்கிறான், இந்திக்காரனை, ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி. இவன் 17 வருஷமாக இருக்கும் தானேன்ற அசால்ட்டில் இருக்காங்க. வந்தோடனே கொலை பண்ணிட்டான், லாக்கரை திறந்தோடனே, கதவை திறந்தோடனே கொலை பண்ணி அவங்க கார்லேயே இனோவாவில் தூக்கி போட்டு போய் பண்ணை வீட்டில் கொண்டு புதைக்கிறான். புதைச்சிட்டு இனோவா எடுத்துகிட்டு வடக்காக போகிறாங்க. இப்போ இருந்ததுமா 48 மணி நேரம், 24, 20, 30 மணி நேரத்தில் போலீஸ் தூக்குனாங்க. போயிட்டே இருக்கான் வடக்க, ஜிபிஎஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். அவங்க வந்தவங்க ஏர்போர்ட்டில் ஏன் சொல்லலை அப்படின்னா, அந்த பொண்ணு சொன்னிச்சான், சர்ப்ரைஸாக சொல்லுங்கள் வீட்டை எப்படி பாரு அவங்க இருந்துருக்குறாங்கன்னு. சர்ப்ரைஸாக
வீட்டு சாவி கொடுத்த வீட்டை திறப்பா அப்படின்னா திறப்பாங்கல்ல, திறக்கக்குள்ள அது வீடு அவன் வீடாக இருக்கணும், அப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவன் பார்த்தா கொலை பண்ணிட்டான். அப்போ இதை எப்படி அணுகிறது? நம்ம எல்லா இடத்துலையுமே ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். யாருக்கு எடுத்தால் தான் என்ன, எல்லா இடத்துலையும் நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கணும். இந்த அஃபென்ஸு யார் குற்றவாளி என்பதை, எதற்காக செய்தார்கள் என்பது தெரிஞ்சால் தான் குற்றம் சரியாக இருக்கும். இப்போதே முதற்கட்ட விசாரணை போயிருக்கு, தொடர்ந்து பேசுவோம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.